இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு எந்த ஒளிவு மறைவில்லாம நல்லா தெளிவாக பதில் சொல்லுங்க. கேளுங்க. அந்த குடும்பம் தான் அதை திருடி இருப்பாங்கன்னு எப்படி இல்லை அவ்வளோ உறுதியாக சொல்லுதிய? அவரை தவிர வேற யாரும் இதை பண்ணிருக்க முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. பொதுவா மனசு சொல்றத நம்புற வேணா, கண்டிப்பா அவர் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். இல்லை, இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? அதனால என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? அதான் சண்முகம், எனக்கு ஒண்ணுமே புரியல. பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை திருடுறவங்க வழக்கமா செய்யறது ஒன்னே ஒண்ணுதான். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி அத பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதிக விலைக்கு விற்பாங்க. அந்த பணம் தான் அவங்க நோக்கமா இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாம இருக்கு. சோ திருடுனவங்க அதை இப்போ வரைக்கும் விற்க முயற்சி பண்ணவே இல்லை சண்முகம். ஆமாண்ணே, கொஸ்டின் பேப்பரை திருடுறதுக்கு காரணம் நிச்சயம் அவங்க அவுட் பண்ற நோக்கமே இல்ல, வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு. அண்ணே, இவன் தானே கார்த்தி. கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. முருகேசன் மாமா மௌனா நீ? ஆமா. பள்ளிக்கூடத்துலாம் படிக்கியா? ஆமா மாமா. நீ அந்த சுரேஷ் பையன் இருக்கான்ல, அவங்க கிளாஸ் தானே நீ? ஆமா. அந்த பையனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னாச்சு, என்ன தெரியணும் மாமா? இல்லடா, உங்க அப்பா அம்மா ஆறு என்ன தொழில் பண்ணுதாவ இதெல்லாம் தெரியுமா? தெரியும் மாமா. மாமா, அவனை பெரும்பாலும் சுரேஷோட மாமா தான் ஆட்டோல கொண்டு வந்து டிராப் பண்ணுவாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரேரா தான் வருவாங்க மாமா. அந்த மாமாவோட பேர் என்னப்பா? ராஜாக்கா, ஆட்டோ ராஜான்னு சொல்லுவாங்க. அவங்க மாமா யாரு, வீடு எங்கன்னு தெரியுமா? அவங்க வீடு தெரியாது மாமா, ஆனா சுரேஷோட வீடு தெரியும் மாமா எனக்கு. அவரை நேர்ல பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன் மாமா. தினம் ஸ்கூலுக்கு வருவார்ல, அப்ப பாப்பேன். அவரை நேரா பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவியா? நிச்சயமா மாமா, கண்டுபிடிச்சிருவேன். சரிடா, இப்ப நேரமாச்சு, நாளைக்கு காலையில உன்னை கூப்பிடுதேன். நீ அப்ப வந்து அடையாளம் காட்டுதியா? சரி மாமா. சரிடா, சூப்பரா. போய் படுத்துக்க போ. முருகேஷ் மாமா கேட்டதா சொல்லு. சரி மாமா. நீங்க பண்ணதுனால அந்த ஸ்கூலுக்கு தானே கெட்ட பேரு. ஊர் முழுக்க ஸ்கூல் பேர் தானே கெட்டு போயிருக்கான். அங்க படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு என்ன ஆகும் அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாதவங்க தானே நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து படிக்குதாவ. நீங்க செஞ்ச இந்த வேலையினால அந்த பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட போறாங்க தெரியுமா உனக்கு? என் தங்கச்சிய பழி வாங்குற நினைச்சுக்கிட்டு அத்தனை பிள்ளைங்களோட எதிர்காலத்திலே மண்ணலி போடுது இல்ல. இது நியாயமா? எல்லாம் படிக்க முடியாம எல்லாம் வேலைக்கு போக போகுதுங்களே. சரியா உனக்கு? உன் அக்கா மவன் மாதிரி தானே அங்க இருக்க அத்தனை பிள்ளைங்களா? அது யோசிச்சு பாத்தியா நீ? சார், நான் என்னவோ நினைச்சு செஞ்சுட்டேன். அது இப்படி ஆகி போச்சு சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அக்கா மேல வச்ச பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு சார். இப்ப நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார். பாரு, காணாம போன அந்த கொஸ்டின் பேப்பர் பண்டில் திரும்ப கிடைச்சா அது எங்களுக்கு வேணும். அம்புடுதானே சார்? சார், நான் ஆட்டோல தான் சார் வச்சிருக்கேன். இதோ உடனே எடுத்து வந்துடுறேன் சார். ஒரு நிமிஷம் இங்க பாரு சார். அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடைச்சா பத்தாது. நீயே நேர்ல வந்து கல்வித்துறை ஆபீசருங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சாட்சி சொல்லணும். சார், என்னை எதுவும் ஜெயில எதுவும் போட்டுருவீங்களா? பார், உனக்கு ஒன்றும் ஆகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ நடந்த உண்மையை மட்டும் சரியா சொல்லிடு. நீயே சொன்னாதான் அதெல்லாம் நம்புவாவே. உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிட்டேன். போய் எடுத்துடும். சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். சார், நாம அந்த பிரின்சிபல் ரத்னாவுக்கு இன்னைக்கு 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தோம். மணி 8 தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சு சார். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது சார். ஆமா சார், 8 மணிக்குள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் தகவலே இல்ல சார். இந்த சம்பவத்தால அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீங்க இறக்கப்பட்டு டைம் கொடுத்தீங்க. அவங்க தான் சார் அதை பயன்படுத்திக்கல. இதுக்கு மேல அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தா நமக்கு தான் சார் கெட்ட பேரு. சார், சுத்தப்பட்டுல இருக்கிற நூத்துக்கணக்கான பசங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் சார் கல்வி கொடுக்குது. இத மூடிட்டா பாதி பசங்களுக்கு வாழ்க்கையே போயிடும் சார். சார், சர்வான், இது என் தங்கச்சியோட கனவு. இந்த பள்ளிக்கூடத்துக்காக படாத பாடுபட்டு உழைச்சு என்னென்னமோ கஷ்டப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கா சார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவ கனவெல்லாம் செதஞ்சு போயிடும் சார். எப்பவும் இதுதான் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவா. அண்ணன், எனக்கு சப்போர்ட்டுக்கு நீ இருக்க, அதனால்தான் நாங்க நல்லா படிச்சு முன்னேறணும். ஆனா இந்த பசங்களுக்கு மட்டும் யாருமே இல்லையே, நீதான் அண்ணனா இருந்து அவங்கள படிக்க வைக்கணும்னு சொன்னான்.
சண்முகம் அதுக்காக தான் பாடுபட்டார் சார். ஒரு அண்ணனா என் கனவையை தான் சார் செஞ்சிருக்கேன். எப்படியோ படாத பாடுபட்டு ராத்திரியோட ராத்திரியா இந்த பண்டெல்லாம் சீல்லாம் உடைக்காம கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பிரில்லியன்ட் சார். எல்லாம் அப்படியே இருக்கே. எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? யார் இதை எடுத்தா? இப்போ ஆட்டோ ராஜா சார் சொல்லுப்பா. வணக்கம் சார். என் பேரு ஆட்டோ ராஜா. என் அக்கா பையன் இவங்க ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறான். பள்ளிக்கூடத்துல சிகரெட் குடிச்சிருக்கான் சார். நடந்த தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் சார் புரியுது. அதனால தான் நானே இந்த பண்டலை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் சார். யோ, இது எவ்வளவு சீரியஸான அஃபென்ஸ் தெரியுமா உனக்கு? போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா கேள்வியை கேட்காம 4 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. என்ன மன்னிச்சிருங்க சார். சண்முகம் சார் எல்லாத்தையும் சொன்னாரு. என் அக்கா மாதிரி தானே சண்முக சாரோட தங்கச்சியும். என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல சார். என்னால பிரின்சிபல் மேடத்தோட குழந்தையே போயிடுச்சு சார். அதுவும் என்னால போயிடுச்சு சார். அதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு அபார்ஷன் ஆனது தெரிஞ்சப்பதான் அவங்களோட டெடிகேஷன் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் அவங்களுக்கு நாங்க டைம் கொடுத்தோம். யோ, நீ செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் சார். இவனை என்கிட்ட விட்டுருங்க. உடனடியா பிடிச்சு உள்ள வைக்க சொல்றேன். அவர் ஏதோ அவங்க அக்கா மேல பாசத்துல உணர்ச்சி வசப்படி செஞ்சு விட்டாரு. அவர் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறலாம். ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்கிறது தானே சார் பெரிய மனசு. மன்னிச்சு விட்டுருங்க சார். யோ சார், சாரால தான் நீ தப்பிச்ச. ம். பொழைச்சு போ, கிளம்பு. ரொம்ப நன்றி சார். சார், மேடத்தை பார்த்து கூட்டிட்டு போங்க. மேடம், நீங்க போலாம். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். Thank you, sir. வரேங்க சார். வா போலாம். குஜராத்தில் பெரிய கலவரம். அந்த ஜவுளி கடை முதலாளி இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காதுப்பா, வா என் கிராமத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு என்ன கூட்டு போயிட்டாரு. பாருடா, இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்களா? நான் அங்க தங்கிட்டு இருந்த நேரத்துல, இல்ல சார் நான் வெளில படுத்துக்கிட்டேன், நீங்க உள்ள படுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல இங்க வெளியிலாம் படுக்காத, சிங்கம் ஊருக்குள்ள வரும்னு சொன்னாரு. ஆ, சிங்கம்மா? ஆமால, ஐயோ கடவுளே. அந்த ஊருக்குள்ள சிங்கம் சர்வ சாதாரணமா வந்து போகுமா. நானும் டாக்குமெண்ட்ரியில அதெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் குஜராத்ல தானே இருக்கு? அது எனக்கு தெரியல. ஆனா அந்த கிராமத்துக்கு சிங்கம் இந்த மாதிரி அடிக்கடி வந்து போகுமா. வந்து போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு நாய், ஆடு, மாடு, கண்ணுக்குட்டி அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று அடிச்சு கொண்டு போயிடுமா. ஆனா இது வரைக்கும் ஒரு மனுஷனை கூட அடிச்சதில்ல அப்படின்னு அந்த முதலாளி சொல்லுதாரு. Is it? ஆமால, அந்த சிங்கத்துக்கு மனுஷ கறினாலே பிடிக்காதான், மனுஷனை மட்டும் அது எதுவும் செய்யாதான். ஆனா இங்க பாத்தியா, உன் அப்பனுக்கு என்னதான்ல அப்படி வேணும், நம்ம குடும்பத்தோட செத்தாதான் அவன் நிம்மதியா இருப்பானா.